அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மினி விலாக்ஸ். அலிமாஸ் மினி விலாக்ஸோட இன்றைக்கி வந்து ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுக்கு இந்த ஆனியன்ஸ் எல்லாமே சாப் பண்ணிகிட்ருக்கேன்னா, இது வந்து ஒரு நாங்கள் வந்து நெல்லு மாவு ரொட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவோம். இது நிறைய பேர் அடை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா தான். ஒரு சைடு பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இது வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து ஜலிச்சுலாம் வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி அரிசி மாவு, அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் இதில் வந்து சீரகம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது நீங்கள் வெறும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி நல்ல கெட்டிலில் வந்து கொதிக்க தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை அப்படியே ஆட் பண்ணணும். வார்ம் வாட்டரும் ஹாட் வாட்டரும் கிடையாது, பாயில்டு வாட்டர் தான். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம இதிலே வந்து அதை மெதுவாக வந்து பிசைஞ்சு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நானே வந்து இதில் மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நம்ம வந்து கையில் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறுனக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஸோ இதில் வந்து முருங்கைக்கீரை அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கீரை கூட ஆட் பண்ணுவாங்க இதில். கருவேப்பிலை, கீரை இதெல்லாம் ஆட் பண்ணால் அந்த கீரை வந்து நம்ம இந்த மாதிரி கூட அடையில் வந்து போட்டு சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹெல்தி வெர்ஷன் தான். என்கிட்ட வந்து இப்போ கீரை இல்லாதனால நான் வந்து அப்படி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிசைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கவரு, பால் கவரு, இந்த ஆயிலுக்கெலாம் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிலுக்கெலாம் பேக்கெட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வலுவலுப்பான ஒரு பேக்கெட், நான் வந்து ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ஒரு சின்ன பவுலில் ஆயில் வச்சுக்கோங்க. கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த ஷீட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை ஈவனாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தவானா நீங்கள் பெரிய ஒரு அடையாக கூட சுடலாம், ஆனால் பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ லைட்டாக தவா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் லைட்டாக வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணி அழகாக இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ உடையாமல் நம்ம வந்து திருப்பணும், போட்ட உடனே திருப்பக்கூடாது. அது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அது கீழே வந்து செட் ஆகணும். ஸோ அடியில் வந்து செட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி போடும்போது உடையாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயில் ஊற்றி முன்னாடி பின்னாடி நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ முருகலாக இருக்கணும், ஓரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக ஆயிடணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதோட வந்து சக்கரை, இது அப்படியே கூட சில பேர் சாப்பிடுவாங்க. நான் வந்து சக்கரை தொட்டு சாப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ அதோடு வந்து நான் கண்டிப்பாக டீ குடிப்பேன். ஏன்னா அது சாப்பிடும் போதே டீ குடிக்கணும் போல் எனக்கு தோணும். ஸோ அதனால் டீயோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.